ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஜுவீஸ் கிச்சனில் நான் சிவப்பு தண்டு கீரை அப்படின்னும் சொல்லலாம், செங்கீரைன்னு சொல்லலாம். ஸோ இந்த கீரையை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதனோட பெனிஃபிட்ஸ் ஏராளம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகம், அயன் கண்டென்ட், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே அதிகம். தென் இந்த ஹை பிபி இருக்கவங்க இது கட்டாயம் சாப்பிடணும். ஏன்னா இது வந்து ஹை பிபி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நான் இப்போ கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட 2 கட்டு கீரை இல்லையா, ஸோ தட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு சாப் பண்ண டைம் ஆகுங்கிறனால சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் யூஸ்வலாக கீரையை மண் பாத்திரத்தில் தான் செய்வேன். ஏன்னா அது இன்னுமே எனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தர மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ தட் நான் இப்போ கோகோனட் ஆயில் ப்ளஸ் சீரகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணனையும் நம்ம வரமிளகாயும் 2 ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல பொரிஞ்சனையும் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆனனையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீரையை நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஃபுல்லாகவே அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த ஆனியன்ஸ் அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கீரைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு தேங்காய். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தரும். ஸோ தட் நான் வந்து தேங்காய் வந்து கிரேட்டரில் போட்டு தான் கிரேட் பண்ணி துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி வற்றினனையும் தேங்காவை ஆட் பண்ணிடுறோம். தயவு செஞ்சு கீரையை மூடி வச்சு வேக வைக்காதீங்க, ஓப்பனாகவே வேக வைங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த சத்தெல்லாம் ரீட்டைன் ஆகும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ மே நாட் கெட் எனி ஹெல்தி திங்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.